ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சிம்ம ராசி. அன்பார்ந்த சிம்மராசி நண்பர்களே, இந்த வார ஆரம்பம் ஞாயிற்றுக்கிழமை காலை 8:45 மணிலேருந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் ஞாயிறு திங்கள் உங்களுக்கு அனாவசியமான மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளும் வாக்குவாதங்களும் ஏற்படுகின்ற சூழ்நிலைகளும் இருக்குது. குழந்தைகள் சற்று பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஏட்டிக்கு போட்டியாக செயல்படுவார். மொத்தத்தில் குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்கள் பேச்சு கேட்க மாட்டாங்க. உங்கள் ஆரோக்கியமும் உங்களுக்கு அந்த அளவுக்கு சொல்லிக்கொள்ளும்படியாக இல்லை. அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் மெத்தனை போக்கு இல்லாமல் பார்த்துக்கோங்க. உடம்புக்கு அலர்ஜி தரக்கூடிய உணவு வகைகளை தவிர்ப்பது நல்லது. ஞாயிற்றுக்கிழமை நல்லா சாப்பிடலாம் நினைப்பீங்க. ஆனால் அந்த நாளில் நீங்கள் மிதமான உணவை எடுத்துக்கொள்வது நன்மையை ஏற்படுத்தும். வேண்டாத செலவுகளை தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். இந்த வாரத்தில் திடீர் செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு கையிருப்புகள் கரையும். சில சமயம் கடன் வாங்கும் யோகமும் ஏற்படுகின்றது. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் ராசிநாதன் சூரியன் தசமஸ்தானத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்காரு. இந்த 15ஆம் தேதி அன்னைக்கு அவர் லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. குறையக்கூடிய நேரம் இது. அதனால் கவலைகள் வேண்டாம். உங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சுயமரியாதை அதிகரிக்கும். உங்களுக்கு கொஞ்சம் முன்கோபம் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எடக்கு மடக்கா பேசி தேவையில்லாத பேச்சுக்களை எதிராளியிடம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய கோபமான வார்த்தைகள் அடுத்தவர்களின் மனதை காயப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. 2ஆம் இடத்து அதிபதியான புதன் தசமஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழில் ரீதியாக சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் ரீதியாக பண வருமானம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. தாயாரின் ஆரோக்கியம் நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. மொத்தத்தில் இந்த வாரம் உங்களின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில புதிய முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும். இடமாறுதலுக்குண்டான முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குடும்ப சூழ்நிலை சாதகமாக இருக்கிறதுனால உங்கள் குடும்பத்துக்கு இருந்து வந்த சங்கடங்கள் விலகக்கூடிய நேரம் இது. ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்டலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களின் பேரில் ஒரு காழ்ப்புணர்ச்சியை வளர்த்து கொள்வதற்குண்டான சூழ்நிலை இருக்குது. அனாவசியமாக உங்கள் பேரில் ஒரு வருத்தத்தை ஏற்படுத்திப்பாங்க. நீங்கள் செய்யாத தப்புக்கோ இல்லை சொல்லாத வார்த்தைக்கோ அவர்கள் நீங்கள் காரணமாக இருப்பீங்கன்னு நினச்சிக்கிட்டு உங்ககிட்ட பேசாமல் இருப்பாங்க. அதை புரிய வைக்க வேண்டியது உங்களின் கடமை. ஆனால் அது உண்மையாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. எதனால் அவங்க அந்த மாதிரி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு 4ஆம் இடத்திற்கு புதன் சூரியனின் பார்வை இருக்கு 15ஆம் தேதி வரைக்கும். அந்த 4ஆம் இடத்ததிபதி விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால இருக்கும் வீடு சம்பந்தப்பட்ட, அதாவது நீங்கள் வாடகைக்கு இருக்கிற வீடோ சொந்த வீடோ ஏதோ ஒன்று செலவை ஏற்படுத்தும். வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனாவசியமான செலவுகள் பொருள் விரயம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரமாக இருக்குது. அதே மாதிரி பூமி தொடர்பான விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. அனாவசியமான முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. இப்போ நீங்கள் போய் பணத்தை முதலீடு செஞ்சீங்கன்னா இந்த மாத கடைசி வரைக்கும் அந்த பணம் திரும்ப வருவதற்கு தாமதமாகும். அட்வான்ஸ் கொடுத்தா கூட கிடைக்காது. கவனமாக இருந்துக்கோங்க. அனாவசியமான விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. திரைமறைவு தவறுகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். தவறான நபர்களிடம் உங்களுடைய பணத்தை கொடுத்து மாட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் பெரிய பாதிப்புகள் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு சங்கடம் இருந்து கொண்டே இருக்குது. ராசிக்கு 4ஆம் இடத்திற்கும் சனி பார்வை இருக்கிறதுனால ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக பெண்களாக இருந்தால் உங்களுடைய மாதாந்திர பிரச்சனைகள் சங்கடத்தை ஏற்படுத்தும். ஆண்களாக இருந்தால் இடுப்பு பகுதியில் இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வண்டி வாகன வகையில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். மருத்துவ செலவுகள் எதுவும் பெருசாக இல்லை. அதே மாதிரி வண்டி பராமரிப்பு செலவுகளும் பெருசாக இல்லை. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. உங்களுடைய உழைப்புக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் மேல் அதிகாரிகளுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொள்வது உங்களுடைய வளர்ச்சிக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உங்கள் அறிவுபூர்வமான சிந்தனையை வெளிப்படுத்தி அதன் மூலமாக அவர்கள் மேலதிகாரிகளின் உதவிக்கு நீங்கள் பாத்திரமாக இருந்தால் மட்டுமே தான் இது நடக்கும். அதனால் மேலதிகாரிகள்கிட்ட உங்கள் கோபத்தை காமிக்காதீங்க. எடுத்தெறிஞ்சு பேசுகிறத தவிர்த்துடுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்ம ராசியில் பிறந்த அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு போல கலைத்துறை நண்பர்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை.
அனாவசியமாக உங்களுக்கு அலைச்சல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கடல் கடந்து போகிறதுல தடுமாற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுடைய கடல் சார்ந்த தொடர்புகள் சங்கடத்தை சந்திக்கும், அனாவசியமான மன வருத்தத்தை ஏற்படுத்தும். இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு அப்படின்னா அம்பாள் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். அம்பாளை பரிபூர்ணமாக நம்பி வழிபடுங்கள். உங்களுக்கு அனைத்து விதமான உதவிகளையும் அந்த அம்பாள் கூட இருந்து துணையாக இருந்து செயலாற்றுவாள்.